மீண்டுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் ஏற்கனவே கடந்த வாரத்திலே சொன்னது போல இந்த செப்டம்பர் மாதம் எங்களுடைய சபையினுடைய மாதம். இந்த ரிவைவல் கிறிஸ்டியன் வர்ஷிப் சென்டர் பிறந்த ஒரு மாதம். சரியாக சொல்ல போனால் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன வீட்டு சபையாக ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு 35 வருடங்கள் முடிந்து விட்டது. வழக்கமாக 2வது சனிக்கிழமையில பெரிய ஒரு செலிப்ரேஷன் வைத்துக் கொள்வோம், ஆண்டு விழா என்று சொல்லி. திருச்சியில் இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டல் சங்கம் இதனுடைய ஹால்ஸில் தான் என்னுடைய சர்ச் ஆனிவர்சரி நடைபெறும். திருச்சியில் உள்ள அத்தனை மக்களும் பங்கு பெறுவார்கள். உட்கார இடம் இருக்காது, அந்த அளவிற்கு கூட்டங்கள் இருக்கும். ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், நேற்று 2வது சனிக்கிழமை, ஆனால் இந்த கொரோனா டேஸ்னால நம்ம இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வைத்துக்கொள்ள முடியவில்லை. சனிக்கிழமைக்கு நெக்ஸ்ட் டே சண்டே அதை நாங்கள் ஸ்தோத்திர ஆராதனையாக அனுசரிப்பது உண்டு. ஆகவே திஸ் இஸ் செகண்ட் சண்டே, ஸோ we are celebrating our 35th church anniversary. This is annual Thanksgiving service. ஆகவே கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். God helped me and my family and the congregation to complete 35 years of church ministry. So we are celebrating on this very special day, on this very special month, the faithfulness of God. ஆண்டவர் எத்தனை உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் இந்த மாதத்திலே சபைகள் என்றால் என்ன, போதகர் என்றால் என்ன, சபையிலே விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சபையை குறித்த சத்தியங்களை உங்களோடு கூட பேசலாம் என்று சொல்லி நான் தீர்மானித்து போன வாரத்தில் த சர்ச் சபை என்றால் என்ன என்று உங்களோடு நான் பேசினேன். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மத்தேயு 16:18 நாம் அதை வாசித்தோம். நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன். ஒருவேளை அந்த செய்தியை கவனிக்காதவர்கள் த சர்ச் என்று யூடியூப்ல அந்த செய்தி இருக்கும், நீங்கள் மறுபடியும் கேளுங்கள். சுருக்கமாக நாம் போன வாரம் சிந்தித்த சில பாயிண்ட்ஸை சொல்லி இந்த வார செய்திக்குள்ளே நாம் செல்லலாம். செய்தியை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய சபையில் இருக்கிற பெண்கள் எல்லாருமாக சேர்ந்து உங்களுக்கு ஒரு விசேஷித்த பாடலை பாட இருக்கிறார்கள். கேட்க ஆயத்தமா? Now RCWC Women's Choir. சுக்கரத்தில் பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. முள்ளின் மேல் என் கால்கள் விழுந்தாலும் என் வாழ்க்கையை சுக்கரத்தில் பெரும் காரிருள் என் வாழ்வை சூழ்ந்தாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன்.
இயேசு என்னை மறவா, எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பா. என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்த இயேசு என்னை மறவா, எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பா. இயேசு நடத்துவா, என்னை பாதுகாப்பா, என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவா, என் மேல் பாதுகாப்பா, என் மேல் அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படே. நான் அஞ்சிடே, நான் கலங்கிடே, நான் சோர்ந்திடேன் ஒரு போதும். நான் அஞ்சிடே, நான் கலங்கிடே, நான் சோர்ந்திடேன் ஒரு போதும். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடே. என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படே. நான் எதை கண்டும் பயப்படே, நான் எதை கண்டும் பயப்படே. Thank you. You did a good job. God bless you. எல்லாம் ரொம்ப அருமையாக நேர்த்தியாக பாடுனீங்க. ஒவ்வொரு ஆண்டும் இதே போல் ஆண்கள் கொயர், வாலிபர் கொயர், சில்ட்ரன் ப்ரோக்ராம் எல்லாம் நிறையா இருக்கும். இந்த கொரோனா டேஸ்னால அநேகர் கேதர் பண்ண முடியலை, எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷம் எல்லாவற்றையும் சேர்த்து நம்ம செய்யலாம். God bless you. Now let's go into the word of God. சுருக்கமாக நாம் போன வாரம் சிந்தித்த சில பாயிண்ட்ஸை சொல்லி இந்த வார செய்திக்குள்ளே நாம் செல்லலாம். சர்ச் இஸ் அ ட்ரைனிங் கிரவுண்ட். சபையானது ஒரு பயிற்சி கூடம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுகிறோம், வழிகாட்டுகளை கற்றுக்கொள்ளுகிறோம், சோஷியல் லைஃப் ஒரு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வது. சர்ச் இஸ் அ ஃபேமிலி. சபை ஒரு குடும்பம் என்று கற்றுக்கொண்டோம். growth and strength comes from commitment to God and to the local church and to the pastor. எந்த அளவிற்கு தேவனுக்கும் சபைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்குள்ளே ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும் என்று கற்றுக்கொண்டோம். முதல் சபை 3000 அங்கத்தினர்களை கொண்ட பெரிய மெகா சர்ச்சாக இருந்தது என்று சொல்லி போன வாரத்தில் நம்ம கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, அந்த சபையிலே என்னென்ன குணாதிசயங்கள், குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தது. ஒரு சபை என்று சொன்னால் அது எந்த பேர் வேணாலும் இருக்கலாம், நேம் டசன்ட் மேட்டர். ஆனால் அந்த சபை எப்படி இருக்க வேண்டும்? வேதத்தின்படி ஆதி திருச்சபை, அதான் தாய் சபை, நம்முடைய தாய் சபை. மற்ற எல்லா சபைகளும் நம்மை வளர்த்த சபைகள், வளர்ப்பு சபைகள். தாய் சபை முதலாவது பிறந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த சபை தான். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் பேதுரு சொன்ன வார்த்தையின்படி மனம் திரும்பி இருந்தார்கள், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருந்தார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள். உலகத்தின் மக்களை விட்டு தங்களை பிரித்து கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்பம் பிட்டு கொண்டார்கள், கூடி ஜெபித்தார்கள், வீடுகள் தோறும் கூடினார்கள். மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய இருதயம் சபைகளின் மீது நோக்கமாய் பாரமாய் இருக்கிறது. ஆகவே தான் வேதத்தின் முடிவிலே 7 சபைகளுக்கு கர்த்தர் கடிதம் எழுதினார். நல்ல ஒரு சபைக்கு போவேன், பெர்ஃபெக்ட் சர்ச்சுக்கு போவேன் என்று சொன்னால் நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன இந்த 7 சபைகளுமே குறைவுள்ள சபைகளாக இருந்தது. அதில் ஏதோ ஒரு குறைவு இருந்தது. நிறைய விஷயத்தில் நல்லது இருந்தது, ஆனால் ஏதாவது ஒரு சில விஷயத்தில் குறைவுகள் இருந்தது. ஆகவே நல்ல சர்ச்சில் ஆனால் எங்கேயுமே இருக்காது. இந்த உலகத்தினுடைய எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் இருக்காது. ஓரளவிற்கு உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு பிரியமான நல்ல செய்திகளை கேட்கிற, ஆராதனைகளை அனுபவிக்கிற நல்ல சபைகள் இருக்கும் என்று சொன்னால் சபைகளை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஆனாலும் அங்கே குறைவுகள் இருக்கத்தான் செய்யும். 7 திருச்சபைகளுக்கு கர்த்தர் கடிதம் எழுதினார். 7லேயும் குறைவு உண்டு என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக உலகமெங்கும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், நான் சொன்னவைகளை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங். ஆகவே 7 நாளைக்கு ஒரு தடவை நம்ம டீச்சிங் கேட்பது, ப்ரீச்சிங் கேட்பது சர்ச்சுக்குள்ளது. ஆகவே தான் ஆண்டவர் சபைகளை ஏற்படுத்தினார். சபைகளின் முக்கியத்துவம் இவைகளை குறித்து நம்ம எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம். எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது 10:24 சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள்.
கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம பார்த்து முடித்தோம். சங்கீதம் 92:13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலயங்களிலே தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார். செழிப்பா இருக்கணுமா? ப்ராஸ்பரஸ் நியூ இயர் என்று சொல்லுகிறோம். ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு எங்கே வருகிறது? கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு why do you need a pastor? சர்ச்சை பற்றி நம்ம போன வாரம் கற்றுக்கொண்டோம். இந்த வாரத்தில் சுருக்கமாக, ரொம்ப நேரம் நான் பேச போறதில்லை, சுருக்கமாக the pastor, ஒரு பாஸ்டர் ஏன் அவசியம் என்று நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, quickly let's go into this. Why do you need a pastor? ஒரு பாஸ்டர் ஏன் அவசியம்? ஏன் எனக்கு பாஸ்டர் வேண்டும்? சங்கீதம் 103 வாசிக்கலாம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும். நம்மை பற்றி 2 பாயிண்ட் சொல்றார். நாம் அவர் ஜனங்கள், அவருடைய ஜனம் மனுஷங்க. ஓகே, அடுத்தது அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிற. நமக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார் ஆண்டவர், ஆடுகள். முதலாவது நான் ஒரு ஜனம், அடுத்தது நான் ஒரு ஆடு. அப்போ ஆடு என்று சொன்னால் ஆடு தானாக மேய முடியாது, அதற்கு ஒரு மேய்ப்பன் தேவை. ஆகவே தான் சங்கீதம் 23 நான் வாசிக்கிறேன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். So know that the Lord, He is God, it is He who made us and not we ourselves. We are His people and sheep of His pasture. And sheep, ஆடுகள் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. இங்கே எரேமியா 3:15 வாசிக்கிறோம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றார், மேய்ப்பர்களை கொடுப்பேன் எனக்கு பிடித்த மாதிரி, நான் அபிஷேகம் பண்ணின, நான் உண்டாக்கின நல்ல ஷெப்பர்ட்ஸ் நான் உனக்கு கொடுப்பேன்றார். அதனால நல்ல பாஸ்டர்லன்னு சொல்லக்கூடாது. நல்ல பாஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒருவேளை நீங்க கண்டுபிடிக்காம இருக்கலாம். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நல்ல பாஸ்டர்னா நல்ல அறிவோட ஆடுகளை மேய்ப்பார், புத்தியோடு ஆடுகளை மேய்ப்பார். ஆகவே தான் ஆடாய் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு மேய்ப்பன் தேவை. இருதயத்திற்கு ஏற்ற நல்ல மேய்ப்பர்களை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சபைகள் இருக்கிறது, நல்ல பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. டோன்ட் சே ஐ cannot sit under a pastor. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எந்த பாஸ்டர்களையும் உட்கார மாட்டேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அது உங்கள் ஆவிக்குரிய பெருமையை குறிக்கிறது. And I will give you shepherds according to my heart who will feed you with knowledge and understanding. So dear friends, there are good pastors. There are good pastors. ஆண்டவர் அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எரேமியா 23:3-4 வாசிக்கலாம். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை தூரத்திலிருந்து எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். தொழுவங்கள் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. I will bring them to the fold. Fold. நீங்க ஆடுகளை மேய்க்கிறவர்களை பார்க்கலாம். ஆடுகள் எல்லாம் வைத்து அதை சுற்றிலும் ஒரு வேலி அடைத்திருப்பார்கள், அதுக்கு பேர் தான் தொழுவம். ஆகவே காலையிலே கொண்டு போய் மேய்ப்பார்கள், பகலெல்லாம் மேய்ந்து விட்டு அந்த ஆடுகள் சாயந்தரத்தில் அங்கே வந்து படுத்துக்கொள்ளும். ஸோ வெளியில இருந்து எந்த மிருகங்களும் லேசில் எளிதில் வந்து தாக்க முடியாதபடிக்கு அங்கே தொழுவம் இருக்கும். ஸோ தொழுவம் எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்கலாம், ஊருக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், மார்க்கெட் போகலாம், மால் போகலாம், எல்லா இடமும் போகலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தொழுவத்துக்குள்ளே வந்துவிட வேண்டும். அந்த தொழுவம் தான் சர்ச். அப்பொழுது என்ன சொல்லுகிறது வேதம்? அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். So there will be multiplication, there will be prosperity, there will be blessing when you are under a fold or inside a fold. ஒரு தொழுவத்துக்குள்ளே, ஒரு சர்ச்சுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களை அவர்கள் மேலே ஏற்படுத்துவேன். அதற்கப்புறம் இருக்கிற வார்த்தைகள் பாருங்கள். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை. பாருங்க, ஒரு மேய்ப்பனுக்கு கீழே ஒரு நல்ல தொழுவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. பயம் இல்லை, கலக்கம் இல்லை, அது மாத்திரமல்ல காணாமற் போவதும் இல்லை. அப்ப எப்போ பயம் வருது, எப்போ கலக்கம் வருது, எப்போ நீங்க காணாம போயிடுறீங்க அப்படின்னு சொன்னா, சபை என்னும் தொழுவத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்லும் பொழுது இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுகிறீர்கள்.
பிசாசு உங்களை எளிதிலே தாக்குகிறான். ஆனால் ஒரு மெய்ப்பனு கீழே இருக்கும்போது அந்த மெய்ப்பனுக்கு மேலே இருக்கிற அபிஷேகம் ஒரு குடையை போல உங்களை அது மூடிக்கொள்ளுகிறது. எப்படி கோழி தன் செட்டைகளின் கீழே தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் மூடி வைத்துக்கொள்ள, வெளியே பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. அதே மாதிரி every pastor has an anointing, an umbrella of anointing. ஒரு குடை போல, ஒரு மழை பெய்யும் பொழுது அந்த குடை தண்ணி உள்ள விழாம பார்த்துக்குது. அதே போல அந்த குடையினுடைய கவரிங் கீழே நீங்க இருக்கும்போது you are safe. பயமில்லை, கலக்கமில்லை, காணாமற் போவதில்லை. ஒரு நல்ல சர்ச்சுக்குள்ள, ஒரு நல்ல பாஸ்டர்களை நீங்க இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. ஆகவே தான் பாஸ்டர் அவசியம். இன்றைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற செய்தி, த பாஸ்டர், why do I need a pastor? எனக்கு ஏன் ஒரு பாஸ்டர் அவசியம் என்ற செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குட் பாஸ்டர், நல்ல போதகர்கள். எரேமியா 22:3 நம்ம இப்பொழுது நம்ம கேட்டோம். I will set up shepherds over them who will feed them out, and they shall fear no more, nor be dismayed, nor shall they be lacking, says the Lord. இது சபையினுடைய ஒரு டாக்டரைன் இல்லைங்க. ஏதோ பாஸ்டர் சொல்றாரு, கோயிலுக்கு வர சொல்றாரு, ஆள் சேர்க்கிறார். No, 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 it is for your safety. It is for your safety. ஆடு சேர்க்கிற வேலை, கோயிலில் ஆள் சேர்க்கிற வேலை ஆண்டவருடைய வேலை. அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிறது, தினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். அது பரிசுத்த ஆவியானவரின் வேலை. நான் என்னதான் உங்களை கூப்பிட்டாலும் நீங்க வரமாட்டீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு எவ்வளவுதான் சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டு போயிடுவீங்க, வரமாட்டீங்க. ஆனா கர்த்தர் ஒருவனை கொண்டு வந்தால் அவருக்கு சாப்பாடும் தேவையில்லை, டீயும் தேவையில்லை, வடையும் தேவையில்லை. அவர் சர்ச்சில் இருப்பார், அவர் போக மாட்டார். Says the Lord. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு சபை வேண்டும், தொழுவு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The fold talks about the church. சபையை குறித்து அது பேசுகிறது. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தேவை. 1 கொரிந்தியர் 4:15 பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் 10,000 வாத்தியார்கள், உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் 10,000 டீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல, இதுல டிவியில எல்லாரும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் உங்க அப்பாவா ஆயிர முடியாது, உங்க ஆவிக்குரிய தகப்பனாய் மாறிவிட முடியாது. பவுல் சொல்லுகிறார், 10,000 பேர் இருக்கலாம், ஆனால் நான் பிரசங்கம் பண்ணினதுல நீங்கள் எல்லாம் பிறந்தீர்களே, வளர்ந்தீர்களே. I am your spiritual father. I have every right. ஒரு பிள்ளையை கண்டிக்கிறது போல, ஒரு பிள்ளையை கேட்கிறது போல, ஒரு பிள்ளையை அரவணைக்கிறது போல உங்களிடத்துல எல்லா உரிமையும் எனக்கு உண்டு. Because I am your father. Do you have a spiritual father? உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாரா? இந்த 35 ஆண்டு ஊழியத்தில் எத்தனையோ ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார், என் குடும்பத்துக்கு கிருபை செய்தார். எத்தனையோ ஆவிக்குரிய பிள்ளைகளை வளர்க்க கிருபை செய்தார். என்னால் உரிமையோடு சொல்ல முடியும், அவருடைய ஆவிக்குரிய அப்பா நான் தான் சொல்ல முடியும். என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு, ஆராதனைகளை கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் இவர்கள் என்று நான் சொல்ல முடியும். அவர்களும் மறுக்க முடியாது. ஆகவே நிறைய டீச்சர்ஸ் இருக்கலாம். அவர் பேசுறார், இவர் பேசுறார், எங்க இந்த பாஸ்டரோட நல்லா பேசலாம். ஆனாலும் அவர்கள் உங்களுக்கு தகப்பனாய் மாறிவிட முடியாது. வெளியே ரோட்ல போறோம், உங்க அப்பா ஏஜ்லயே, உங்க அப்பா சைஸ்லயே அதே வளர்த்தி, அதே தடிப்பம் எல்லாவற்றோட நிறைய ஆண்கள் நடந்து செல்லலாம். எல்லாரும் உங்க அப்பாவை ஆயிட முடியுமா? உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவரு அவர் தான் உங்க அப்பா. அதே போலதான் நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கலாம், டீச்சர்ஸ் இருக்கலாம், எவாஞ்சலிஸ்ட் இருக்கலாம், எவ்வளவோ பேர் இருக்கலாம், வேதத்தை தூக்கி கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் இருக்கலாம், நன்றாக பிரசங்கிக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் தான். ஆகவே நிறைய பேர் தங்களே அழைத்துக் கொள்கிறார்கள் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ். ஆனா பாஸ்டர் மட்டும்தான் அப்பா என்று அழைக்கப்பட முடியும். A spiritual dad. You need a spiritual father. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் சபைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். நான் சொன்னது போல மத்தேயு 16:18 சர்ச் என்ற வார்த்தையை முதலாவது இயேசு உபயோகப்படுத்தினார். I will build my church. என் சபையை நான் கட்டுவேன். அது மாத்திரமல்ல, இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வந்த பொழுது, ஆலயத்திற்கு அவர் சென்ற பொழுது சபையை குறித்த ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தது. சபையின் மீது வைராக்கியம், the zeal for your church. சபையினுடைய வைராக்கியம் என்னை பற்றி கொண்டது என்று சங்கீதத்திலே தீர்க்க தரிசனமாய் எழுதின வார்த்தை இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற்று. சபையின் மீது பக்தி, வைராக்கியம். யோவான் 2:14 முதல் 17 வரைக்கும் வாசிக்க நேரமில்லை. ஆகவே சுருக்கமாக நான் சொல்லுகிறேன், நமக்கு தெரிந்த கதை தான். இயேசு ஒரு சாட்டையை உண்டு பண்ணி தேவனுடைய ஆலயத்தை பாழாக்கி கொண்டிருந்த மனிதர்களை எல்லாம் துரத்தி அடித்தார். அது எதை குறிக்கிறது? லவ் ஃபார் த சர்ச். இன்னைக்கு உங்கள் சபையின் மீது உங்களுக்கு பற்று இருக்கிறதா, பாசம் இருக்கிறதா?
அதை நடத்துகிற போதகர்களுக்கு நீங்கள் உதவியா இருக்கிறீங்களா? You need a pastor, you need a good church. Hallelujah. Glory to God. Glory to God. Glory to God. நிறைய பேர் சொல்றோம், இயேசுவை போல நான் வாழணும், இயேசுவை போல நான் வாழ வேண்டும், இயேசுவை போல என்னை மாற்றும். நல்ல பிரேயர் தான் அது. அதுல ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட் தெரியுமா? இயேசு சபையின் மீது பற்றுடையவராய், he had great love for his church. That's why he did not allow anybody to do any business in God's property. அவர் சொன்னார், இது தேவனுடைய வீடு, கள்ளர் கூய் ஆக்கினீர்களே. அப்போ இயேசுவை போல என்னை மாற்றும்னா இதுல ஒரு பாயிண்ட் நீங்க தெரிந்து கொள்ளணும். சபையை குறித்த ஒரு பற்று, ஒரு வைராக்கியம், லவ் ஃபார் சர்ச் உங்களுக்கு இருக்கணும். நீங்க போற சபையை நேசிக்கிறீங்களா? சபை எப்படி இருக்கு இந்த கொரோனா டைம்ல? சபை எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? உங்கள் சபையின் மீது ஒரு பற்று, பாசம் இருக்கிறதா? இயேசு சபையின் மீது வைராக்கியம் உள்ளவர்களாய் தைரியமாக எழுந்து நின்று, யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, சபைக்காக எழுந்து நின்றார், வைராக்கியத்தை காட்டினார். Hallelujah. Glory to God. Glory to God. சுருக்கமாக சொல்ல போனால், the local church, நீங்க எங்க அட்டெண்ட் பண்றீங்களோ, உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்த மெய்ப்பன், உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்த தொழுவம், the local church, அதுதான் உங்களுடைய லோக்கல் ஹோம், ஸ்பிரிச்சுவல் ஹோம். அதுதான் வானத்தின் வாசல் என்று கூட அழைக்கப்படுகிறது. அங்கே போய் தான் உங்கள் லோக்கல் சர்ச்சை நீங்கள் நேசிக்கணும். என்னென்ன விதத்தில் நீங்கள் உங்களுடைய சபையை உற்சாகப்படுத்த முடியுமோ, உங்கள் சபை ஊழியத்தை, உங்கள் சபை நடத்துகிற உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை உற்சாகப்படுத்த முடியுமோ நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். என்னென்னு சொன்னால், அவர் மூலமாக தான் தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சர்ச்சுக்குள்ள வரும்போது தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். வானத்தின் வாசல், கேட் ஆஃப் ஹெவன் என்று அதை சொல்லலாம். பிகாஸ் எங்கே தான் போயிட்டு, எங்கே தான் ஊருக்கு போயிட்டு, அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு வந்து சண்டே மார்னிங் வந்து அந்த சர்ச் சர்வீஸில் நம்ம அட்டென்ட் பண்ணும்போது, யூ ஹியர் காட், யூ சீ காட், யூ ஃபீல் காட். ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உள்ளத்துக்குள்ளே வருகிறது. யூ ஃபீல் தி அனாயிண்டிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஒரு விசுவாசத்தில் ஒரு முன்னேற்றம், தைரியம், ஒரு தெம்பு வருகிறது. தாவீது சொன்னான், இந்த இடத்துல, யாக்கோபு சொன்னார், இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார், இது வானத்தின் வாசல் என்று சொன்னார். சோ எவ்வளவோ ஊர்கள் இருந்தாலும், எவ்வளவோ இடம் இருந்தாலும், அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல he felt God, he saw heaven. வானங்கள் திறந்திருக்கிறது, தேவதூதர்கள் ஏறி இறங்குவதை யாக்கோபு கண்டார். அதே போல நீங்கள் ஆலயத்துக்குள்ள வரும்போது, நீங்க நான் சொல்றதெல்லாம் 5 வருடங்கள், 10 வருடங்கள், 20 வருடங்கள் ஒரு நல்ல போதகர் கீழே நல்ல சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆமாம் உண்மை என்று சொல்வார்கள். அதுவே ஆதியாகமம் 28:17 முதல் 19 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு அந்த தரிசனத்தை பார்த்தபடினாலே அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தார். அதே போல தான் எத்தனையோ இடங்கள், எத்தனையோ ஊர்கள் இருந்தாலும், நம்ம சர்ச்சில் வந்து நம்ம செபிக்கும் போது, பாஸ்டர் மூலமாக பிரசங்கங்களை கேட்கும் பொழுது, ஆராதனை வேளையில தேவனுடைய தொடுதல் நம்ம மீது வருகிறது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நான் உங்கள் நடுவே உலாவி. எல்லாரும் காங்கிரிகேஷனை கேதர் பண்ணி ஒரு சர்ச்சில் நல்ல பாஸ்டர் கீழே கேதர் பண்ணி இருக்கும்போது ஆண்டவர் நம்ம மத்தியில் உலாவுகிறது நம்மால பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பாஸ்டர் என்கிற ஒரு ரோல், ஒரு மனிதனுடைய ரோல் இல்லாமல் இருந்திருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த புல்பிட் முன்னாடி நின்று நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன். நான் என்றைக்கோ ஒரு குடிக்காரனாகவோ, இல்லாவிட்டால் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு துன்மார்க்க ஜீவித்தை செய்து, உண்மையை சொல்றேன், இவ்வளவு நாள் வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பேனான்னு கூட எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல நான் அலைந்து கொண்டிருந்தேன். இங்க போறது, அங்க போறது, அங்க 4 பேர் கூடி ஜெபம் பண்றது, இங்க 4 பேர் கூடி ஜெபம் பண்றது, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறது, அப்புறம் வர்றது போறது, அப்புறம் இப்படியே. அப்ப அந்த நாட்கள்ல எங்கேயாவது ஒரு நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்க வேண்டும், நல்ல சர்ச்சுக்கு போகணும்னு நினைத்தாலும் மக்கள் சொன்ன பிரசங்கங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. அதெல்லாம் வேத வசனங்களுக்கு புறம்பாய் இருக்கிறது என்பது நன்றாகவே தெரிந்தது. ஆகவே எந்த சபைக்கும் போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. சில சபைகளுக்கு போகும்பொழுது அங்கே உட்கார்ந்து எதையும் கேட்க முடியவில்லை, கேட்கிற அளவுக்கு அங்கே பிரசங்கம் இல்லை.
ஆகவே என்ன செய்வதுன்னு தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த நாட்களிலே ஒரு சகோதரன் சொன்னார், கோயம்புத்தூர்ல ஒரு மனிதன் இருக்கிறார், தேவ மனிதன். அவர் லக்ஷ்மி மில்ஸ்ல பெரிய பதவியில் இருந்தவர். தேவனுடைய அழைப்பை பெற்ற அவைகளையெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு இப்போ ஊழியக்காரராக இருக்கிறார். கோயம்புத்தூர் பீளமேட்டில் இருக்கிற அண்ணா நகரில் அவர் ஒரு சபை ஆரம்பித்திருக்கிறார் என்று சொன்னார். அந்த நாட்களில் நான் பிஷப் பீபர் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருந்தேன், விலங்கியல் துறையில், இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி. And I was transferred to Coimbatore on redeployment. Higher secondary introduced பண்ண டைம் pre-university ரிமூவ் பண்ணிட்டாங்க. So my turn came to PSG College of Arts and Science, Coimbatore, பீளமேடு. அப்போ இவைகள் எனக்கு ஞாபகம் வந்தது. உடனே நான் கோயம்புத்தூர்ல அங்கே போய் செட்டில் ஆன உடனேயே பாஸ்டர் எங்கே இருக்கிறார், அந்த சபை எங்கே இருக்கிறது என்று சொல்லி நான் தேடி கண்டுபிடித்தேன். சாதாரண ஒரு சின்ன சபை தான். அவருக்கு கீழே போய் நான் உட்கார்ந்தேன். அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகவில்லை. நல்ல சத்தியங்கள், 3 மணி நேரம் ஆராதனை நடக்கும், நல்ல பாடல்கள் பாடி ஆவியில் நிறைந்து. அந்த நாட்கள் எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி ரொம்ப தெரியாது, அந்நிய பாஷைகளை பற்றி ரொம்ப தெரியாது, வரங்களை பற்றி ஒன்றும் தெரியாது. பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் அ CSI சர்ச் பேக்ரவுண்டு. அதில் நன்றாக நான் வளர்க்கப்பட்டேன், பேசிக் ட்ரூத் எல்லாம் சொல்லி. நிறைய காரியங்கள் எனக்கு புரியவில்லை. ஆனால் இங்கே என்னுடைய போதகர், அவர் இங்கிலாந்து தேசத்திலே 40 வருடங்களுக்கு மேலாக ஊழிய அனுபவங்கள் பெற்ற அப்போஸ்தலர்களின் பாதத்திலே பைபிள் காலேஜில் படித்து வந்தவர். அவர் மூலமாக கேட்ட சத்தியங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இன்னும் ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும் என்ற வாஞ்சையை கொடுத்தது. 7 வருடங்கள் அவருக்கு கீழே இருந்தேன். 7வது வருடத்திலே தேவன் என்னை ஒரு மெய்ப்பனாக அழைத்திருக்கிறார் என்ற ஒரு அழைப்பை நான் கண்டுபிடித்தேன். பாஸ்டர் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படும். அப்போது ஆண்டவர் சொன்னார், உன்னையும் உன்னுடைய மனைவியினுடைய ஊழியத்திற்காக நான் பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட நாங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல், தாமதம் பண்ணாமல் 2 பேருமே பேராசிரியர்களாக இருந்தோம். எங்களுடைய வேலையை ராஜினாமா செய்தோம். திருச்சிக்கு வந்தோம். திருச்சியில் வந்து தனியாக ஒரு வீட்டிலே செப்டம்பர் 7ஆம் தேதி சபை ஆரம்பித்தோம். எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது, நோட்டீஸ் அடிக்கவில்லை, திருவாய் போய் வாங்க வாங்க என்று கூப்பிடவில்லை. ஆண்டவரிடத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆகவே பாடுவது, ப்ரீச் பண்ணுவது, ஒர்ஷிப் பண்ணுவது என்னுடைய வேலை, வீட்டை ரெடி பண்ணி வைப்பது என்னுடைய வேலை, ஆனால் ஆட்களை கொண்டு வந்து உம்முடைய வேலை என்று சொன்னேன். முதல் ஆராதனையிலே 2 சகோதரிகள் வந்து கலந்து கொண்டார்கள். 2வது வாரம் அநேக மாணவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். அதன் பின்பு சபை அப்படியே பெருக ஆரம்பித்தது. இன்னைக்கு 35 ஆண்டுகள் முடிந்து விட்டது. நான் ஏன் இதை சொல்கிறேன்? இன்றைக்கு இங்கே ஒரு திருச்சியில் ஒரு ஆலயத்தை கட்டி அநேக ஊழியர்களை உருவாக்கி அநேக விசுவாசிகளை வளர்த்து இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய ஒரு அந்தஸ்தை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல போதகரை நான் சந்தித்தேன். அவருக்கு கீழே உட்கார என்னை நான் தாழ்த்தினேன். நான் போன சர்ச்சில் பெஞ்செல்லாம் கிடையாது, சேர் கிடையாது. இன்றைக்கு எங்களுடைய சர்ச்சில் ஃபுல்லாக சேர் தான், யாரும் தரையில் உட்கார்றதில்லை. ஆனால் நான் 7 வருடங்கள் தரையில் தான் உட்கார்ந்துருந்தேன். என்னுடைய மனைவி அப்படி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தரையில் தான் உட்காந்துருந்தாங்க, டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும். ஏன் சொல்கிறேன்னா, வசதிகளை நாங்கள் பார்க்கவில்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் கிடைத்ததல்லவா, விலையேறப்பெற்ற வார்த்தை, அவைகளை உட்கொண்டோம், அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். A pastor is very, very important in a believer's life. He is playing a very, 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 very blessed role, important role in every Christian's life. Every sheep. ஆடுகளாய் மாறின ஒவ்வொருவருக்கும் ஒரு மேய்ப்பர் வேண்டும். Every Christian needs a pastor who is called by God, separated by God, anointed by God. Do you have a good pastor? எந்த சபைக்கும் எந்த ஆலயத்திற்கு நீங்கள் போகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆன்லைனில் தொடர்ந்து எங்களுடைய மெசேஜை நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை திருச்சியில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்கள் வாங்க. I welcome you. I welcome you. You need a good pastor. எனக்கு ஒரு நல்ல பாஸ்டர் கீழே அந்த செய்திகளை எல்லாம் கேட்டனால தான் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்குள்ளே ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சாக எனக்கு சூப்பர் என்னை செக் பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் கிடையாது. பட் I know God is checking on me. He is my chief superintending pastor, Jesus Christ. I am faithful to him. பணத்துக்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த வேலையை செய்யலை. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சின்சியராக இன்றைக்கு வரைக்கும் உண்மையோடு உத்தமத்தோடும் அவருக்காக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், பாஸ்டராக இருக்கிறேன். You need
நீட் அ பாஸ்டர், ஐ நீட் அ பாஸ்டர். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பாஸ்டர் பெரிய ஆசீர்வாதமாக இருந்தார். என் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அநேகர் உண்டு. ஆகவே இந்த நாட்டிலே வெறும் காணிக்கைகளை கொடுப்பதோடு ஹாப்பி ஆனிவர்சரி பாஸ்டர் என்று விஷ் பண்ணுவதோடு மட்டுமல்லாதபடிக்கு ஒவ்வொருவரும் நேரிலே வந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட சாட்சிகளை சொன்னால் நன்றாக இருக்குமே என்று நான் உள்ளத்திலே ஏவப்பட்டேன், யோசித்தேன். அதை குறித்து அறிவிப்பு கொடுத்த பொழுது அநேக சபை மக்கள் முன் வந்தார்கள். ஆகவே இனி இந்த ஞாயிற்றுக்கிழமை, இனி வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளிலே இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் கேட்கலாம். என்னுடைய பிரசங்க நேரத்தை குறைத்து கொண்டு அந்த சாட்சிகளுக்கு நான் நேரம் கொடுக்கிறேன். ஆகவே இப்பொழுது நான் மத்தியில் சகோதரி நித்யா, அவருடைய மகள் ரெனி துறையூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. சகோதரி நித்யா அவர்கள் ஒரு ஸ்கூலில் பிஜி டீச்சராக இருக்கிறாங்க. இப்போது அவருடைய சாட்சி நம்ம கேட்கலாம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்தியில் சிஸ்டர் நித்யா ஜார்ஜும் அவங்க மக ரெனி ஜார்ஜும் நம்மளோடு வந்திருக்காங்க. RCWCயில் அவர்கள் பெற்ற நன்மைகள், ஆசீர்வாதங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள அவர்கள் இருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் நித்யா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்கள் RCWCயில் பெற்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஆமென், என்னென்ன, எப்படிலாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாருன்னு எங்கள் மத்தியில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. சோஸ்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. முதல்ல நான் இந்த சர்ச்சுக்கு வந்து ஒரு பெண்டிகாஸ்டல் அட்மாஸ்பியரை நான் சந்தித்தது 1996 எனக்கு ஃபஸ்ட்டு பையன் பிறந்த ஒரு 3-4 வருஷத்தில் எனக்கு வர சந்தர்ப்பம் கிடச்சிச்சு. நான் வந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்று நான் யதார்த்தமாக நான் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல புயல்கள், பல போராட்டங்கள், லைஃபே ஒரு பெரிய டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு மத்தியில் பிசாசினுடைய அந்த கிரியைகள், பில்லி சூனியம், மந்திர ஏவல், அதெல்லாம் எனக்கு வந்து என்னை நோக்கி பாய்ந்து கொண்டு இருந்திருக்குது. ஆனால் அதை நான் வந்து உணரலை, அதுதான் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இப்படி போய்கொண்டிருந்த காலத்தில் பல பிரச்சனைகள், பலவீனங்கள், சரீரத்தில் எத்தனையோ பாடுகள், கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் இந்த பிசாசினுடைய பயங்கரமான அந்த போராட்டத்தில் நான் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டத்தை நான் அனுபவிச்சு வந்தேன். இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் ஆண்டவருடைய துணையில் எனக்கு குழந்தைங்களாம் படித்து, பையன் டாக்டர் ஆகிட்டாரு, பொண்ணு இன்ஜினியர் ஆகிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் எனக்கு கர்த்தர் ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுத்தாரு. பாஸ்டர் 2 முறை ஊருக்கு வந்து என் வீட்டை டெடிகேட் பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய அருமையான ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அப்போவும் நான் கூட சர்ச்சுக்கு வந்து நான் அதை ரெகுலராக ஆராதனையில் பங்கு பெறல. அப்புறம் 21 நாள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இங்கே ரிவைவல் மீட்டிங் நடக்கும். அப்போது 2019 அந்த ரிவைவல் மீட்டிங்க்கு நான் பங்கு பெற்றேன். அந்த நாள் வந்து சொல்ல முடியாத ஒரு அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம். அப்படியே ஆவியானவருடைய ப்ரெசன்ஸ் இப்போ இந்த செகண்ட் கூட நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அந்த ஆவியானவருடைய ப்ரெசன்ஸை நான் சொல்லி முடியாத ஒரு இன்பத்தை, அந்த ஒரு மகிழ்வை, ஒரு பலனை நான் பெற்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனசில் ஒரு பெரிய சேஞ்ச் வந்துச்சு. நான் இனி ஒவ்வொரு வாரமும் நான் ஆராதனையில் பங்கு பெறுவேன்ற ஒரு முடிவோடு நான் கடந்து போனேன். அன்றையிலேருந்து இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு காரியத்திலையும் பாஸ்டருடைய ஆலோசனை, பாஸ்டருடைய எல்லா அட்வைஸையும் கேட்டு நான் நடந்துகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் என்னுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்ட பல நாட்கள் எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் உள்ள என் பிள்ளை, என் கணவர் எல்லாருக்குமே வைக்கப்பட்ட ஒரு பெரிய யுத்தம். அதில் ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில் நடந்த அந்த ஆவிக்குரிய அபிஷேகம், பெலன், அந்த வார்த்தையின் வல்லமை அப்படியே எனக்கே ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா அந்த வாரம் நடக்கின்ற அந்த வெள்ளி செவ்வாய் ஆனால் ராத்திரி ஒரு நாள் கூட நான் தூங்கினதே கிடையாது. பயங்கரமான போராட்டம், என்னென்னமோ வலிகள், வேதனைகள், என்னென்னமோ நடக்கும் சரீரத்தில், அவ்வளோ பலவீனங்கள். அதில் வந்து அந்த சண்டே, அந்த வாரத்துக்குரிய அந்த வசனம், வார்த்தையை ஆவியானவர் பாஸ்டர் மூலமாக கொடுக்கும் பொழுது அது எனக்கு ஆலோசனையாக, மருந்தாக, அது என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக நான் கடந்து சென்று நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் முன்னேறி வெற்றி பெற்று இன்னும் வரையிலும், போன வார வரையிலும் கூட அந்த ஒவ்வொரு வசனமும், அந்த மெசேஜ் வந்து என்னை தூக்கி 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 பலப்படுத்தி என்னை நிறுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான போராட்டம், ஆவிக்குரிய போராட்டத்தில் நான் வெற்றி பெற்று ஒரு நன்மையும் உண்மையுமான உத்தமமான ஒரு கிறிஸ்தவ மகளாக இந்த உலகத்துக்கு என்னை நான் பிரதிபலிக்கிறேன்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய ஒரு கனிகள், அந்த கனி 9 என்னன்னே தெரியாது. நாங்கள் ஒரு ஆர்சி பேக்ரவுண்டில் இருந்தவங்க, எத்தனையோ நாட்கள் வந்து நான் சர்ச்சில் போய் மெசேஜ் அந்த ஃபுட் ஃபீட்டில் நின்று ரீடிங் பண்ணியிருக்கேன், அந்த கொயரில் இருந்து நான் பாட்டு பாடியிருக்கேன். ஆனால் நான் இயேசுவை அறியவில்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இயேசுவே எனக்குள்ளே வந்து அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே சர்ச்சுக்குள்ளே வந்தால் ஆரம்பம் முதல் முடிவு வரையில் அந்த அலை இருக்கே பாருங்கள், அதை சொல்லி முடியாத ஒரு ப்ரெசன்ஸ். அதை உயிருள்ள சாட்சியாக இன்றைக்கி நானும் என் குடும்பமும் உயிரோடு நாங்கள் இருக்கோன்னு சொன்னால் தேவனுடைய மகிமை தான். அது வந்து நம்ம பாஸ்டர் மூலமாக எனக்கு அவர் கர்த்தர் கொடுத்த ஒரு அருமையான அப்பா, அவர் ஆவிக்குரிய தகப்பன். இந்த சபையில் நான் பெற்றுக்கொண்ட இந்த அநேக நன்மைகளை இதை கேட்குற சாட்சியாக கேட்குற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுமாறு நான் இந்த நேரத்தில் என் தேவனை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். இந்த சாட்சி சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் தகப்பனுக்கு கொடானு கொடி சோஸ்திரம். இயேசுவின் நாமத்திற்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. ஆமென். எத்தனை அருமையான சாட்சி சிஸ்டர். இட்ஸ் ரியலி அமேசிங், ஆசம். ஆண்டவரோட பிரசன்ஸ் நம்ம மத்தியில் இருக்கும்போது there's a lot of transformations இல்ல? நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. கனிகள். Yes, that's really nice to hear that. Now I just go to Renny George. அவங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அவங்க நம்ம சர்ச்சில் யூத் டீமில் இருக்காங்க. ஸோ Renny, வெல்கம். ஸோ ஹவு இஸ் யுவர் பார்ட் இன் த சர்ச்? இப்போ நீங்கள் நம்ம சர்ச்சில் என்ன பண்ணுறீங்க ஆஸ் அ யூத்? அது முதல்ல சொல்லிடுங்க, தென் ஐ வில் டெல் யூ டு. ஒவ்வொரு வாரமும் பைபிள் படிக்கிறதுக்கு அங்கிள் ஒரு நல்ல சான்ஸ். Really. Is that a great blessing for you? Truly, auntie. I want to be a part of our church. And that too, reading Bible, it's a special blessing. Really nice. இந்த ரெனியோட வாய்ஸில் அந்த பைபிள் ரீடிங்கை கேட்கும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, who is the person who is reading the Bible? அவ்வளோ தெளிவாக, அவ்வளோ உச்சரிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். That's really a great, Renny. Good work. God bless you. So can you tell us how you were blessed by our church? Sure, auntie, sure. I'm so glad to share my testimony with you all. And I begin my testimony thanking my Heavenly Father and our dear pastor to give this opportunity. So as my mom said, it all started with the revival service that we attended in the year 2019, where I felt the presence of God so much. And that moment we all decided to continue to come to church every week. Every week we feel the presence of God so much. Very few months back, God blessed me with a good job. It wasn't in an IT company as a developer, but it was so hard for me. I couldn't done to the mark. I thought many times that I want to quit my job. I thought my knowledge was not sufficient, and I kept telling that in me, I want to quit, I won't continue, I'll find some other job. In the same time, uncle was preaching about stuffs like, you should not say what you cannot do. I want to quit. I don't want to do this. I cannot do this. Stop saying all those things and start speaking God's word. What God's scripture says. It says, I can do all things through Christ who strengthens me. Start confessing that. Start facing up your challenges. Don't afraid. Don't fear. Get the strength from God and face your challenge. So that day I decided, no more I gonna fear of my challenges. God gonna grow me up in all those stuffs, and I started confessing God's word, and that changed a lot, and my career life changed, and it brought a big success in my work style as well. Not only the word of God, but also the worship. Wherever Holy Spirit is there, strength is there. So in every worship time, we feel the presence of God that gives us the new strength, and the Rhema word through our uncle, that gives us the strength to face the upcoming challenges for the week. So it was really a big blessing, auntie. Oh, super. Really super to hear all this, Renny, because I've heard from you, uncles preaching every day in the church, every week in the church, makes you more strength in the Lord, right? Amen. It's really awesome. அதனால தாங்க சொல்லுவோம், நல்ல சபை நமக்கு வேணும், நல்ல போதகர் நமக்கு வேணும். இப்படிலாம் இருந்தா ஆண்டவரோட ஆசீர்வாதம், ஆண்டவருடைய மகிமையான ப்ரெசன்ஸ் நம்ம வீடுகளில் நிறைந்திருக்கும். பிகாஸ் சண்டே இஸ் த பிளேஸ் வேர் வி கேன் கெட் ரீசார்ஜ். அந்த ஹோல் வீக்குரிய ரீசார்ஜ் நமக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த ஆலயங்களில் தான், அந்த சபையில் தான் இருக்கு. Really, sister, we were very happy to hear that RCWC has blessed your Lord
பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிமானிக் பவர்ஸ் எல்லாம் இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் there was a great transformation, there was a great change. Really, thank you both for sharing your testimony with us. Thank you. Glory Thank to you, God. Aunty. Thank you so much. எத்தனை அருமையான ஒரு சாட்சி நம்ம கேட்டோம். இப்போ இன்னொரு சாட்சியை கேட்க போகிறோம். ராஜா சதீஷ் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள், குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த சபையிலேயே பிறந்து வளர்ந்து வளர்க்கப்பட்டவர்கள். இன்றைக்கு பெரிய ஒரு ஊழியக்காரராய் பாஸ்டராக அபிஷேகம் பண்ணப்பட்டு சபையை நடத்தி வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேக போதகர்கள் அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். குடும்பமாய் ஊழியம் செய்கிறார்கள். மனைவி பேங்க்ல ஆபீசரா இருந்தாங்க. அவர்களும் தங்கள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு விசுவாசத்தோடு கூட மெய்ப்பனை போல ஆடு என்னை போல அவர்கள் 2 பேருமே வேலையை ராஜினாமா செய்துவிட்டு ஊழியம் செய்கிறார்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற சாட்சிகளை இப்போது நம்ம கேட்கலாம். இப்பொழுது நம்ம மத்தியில் பாஸ்டர் ராஜா சதீஷ் அவர்களும் சுஜா சதீஷ் அவர்களும் நம்ம மத்தியில் குடும்பமாய் வந்திருக்காங்க. RCWC சர்ச் அவர்களுக்கு எவ்வாறு ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு அவர்கள் பல ஆண்டு காலம் நமது சபையில் அவர்கள் அங்கத்தினராக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவர் எப்படியெல்லாம் அவங்கள ஆசீர்வச்சிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் நன்மைகள் இந்த சபையிலேருந்து அவங்க பெற்றிருக்காங்கன்னு அவங்கள்ட்ட கேட்போமா? வெல்கம் பாஸ்டர். வெல்கம் சிஸ்டர் சுஜா. தேங்க்யூ சிஸ்டர். முதலாவது ரிவைவல் கிறிஸ்டியன் வர்ஷிப் சென்டருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 35 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார்கள். அருமையான போதகருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சபை எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு சபை. என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்ட ஒரு சபை. என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து வந்த பாவ வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக என்னை மாற்றியிருந்தது இந்த சபை தான். 2003ஆம் ஆண்டிலே நான் இந்த சபைக்கு வந்தேன். பாவத்திலே ஜீவித்த அந்த நாட்களிலே தான் இந்த சபைக்கு வந்தேன். இந்த சபையின் கடைசி பகுதியிலே நான் அமர்ந்திருந்தேன். இந்த இடத்துல இந்த தேவனுடைய பிரசனம் என்னை தொட்டது. அந்த தேவனுடைய பிரசனத்திலே என்னுடைய வாழ்க்கை மாறினது. நான் ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தேன். 17 வருடங்கள் இந்த சபையிலே நாட்டப்பட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். இந்த சபை அநேக காரியங்களை எனக்கு போதித்திருக்கிறது. அருமையான பிஷப் டாக்டர் ஜேக்கப் அவர்கள் மூலமாய் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அது சொல்ல முடியாத அநேக நன்மைகளையும் நான் இந்த சபையின் மூலமாய் பெற்றிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை இந்த சபையின் மூலமாய் பெற்றிருக்கிறேன். விசேஷமாய் நான் சொல்ல வேண்டும் என்றால், அருமையான பிஷப் டாக்டர் ஜேக்கப் அவர்களோடு நான் பல இடங்களுக்கு ஊழியத்திற்கு சென்று இருக்கிறேன். ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், ஊழியத்திற்கான காரியங்கள் என்ன என்பதை நான் அவரிடத்திலிருந்து அதிகமாக கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அதே போல் இந்த சபையிலே நாங்கள் அதிகமாக கற்றுக்கொண்டது விசுவாசம். எங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஜேக்கப் அவர்கள் ஒரு விசுவாசத்திலே வாழ்ந்த ஒரு விசுவாச வீரர். ஸோ அவரிடத்திலிருந்தே விசுவாசத்திலே வாழ்வதை குறித்து நாங்கள் அதிகமாக கற்றிருக்கிறோம். அதிகமான செய்திகளை கேட்டு இருக்கிறோம். அது எங்களை விசுவாசத்திலே நிலைத்து நிற்க தேவனுக்கென்று ஓடும்படியாய் எங்களை உந்தி ஏவின நாட்கள் உண்டு. அதற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல ஆராதனை செய்வது எப்படி, ஹவு டு வர்ஷிப் காட், தேவனை எப்படி ஆராதிப்பது என்பதை இந்த இடத்துல ஆராதனை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் துதி, ஆராதனை, மகிமை என்று அநேக காரியங்களை இந்த இடத்துல கற்றுக்கொண்டு இன்றைக்கு அப்படியாக நாங்கள் ஊழியம் செய்யத்தக்கதாக தேவன் இந்த இடத்துல எங்களை பயிற்றுவித்திருக்கிறார். அருமையான போதகர் எங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த ஸ்கூல் ஆஃப் மினிஸ்ட்ரி, இப்படியாக நிறைய காரியங்களை நாங்கள் இந்த இடத்துல கற்றிருக்கிறோம். அது எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு எங்கள் மூலமே அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியே தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளையிலிருந்து இந்த இடத்துல தான் வளர்ந்தாங்க. எல்லாம் பிறந்ததுலேருந்து போதகர் கையால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்த இடத்துல வளர்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர்களும் ஊழியத்திலே தேவனுக்கென்று காரியங்களை செய்யத்தக்கதாக தேவன் அவர்களை தயார் செய்து இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாமே இங்கேருந்து கற்றுக்கொண்டது தான். நாங்கள் போதகர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள் ஒரு சிலமாக இருக்கலாம். ஆனால் அவருடைய அசைவு, அவருடைய செயல்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து நாங்கள் அநேகத்தை கற்றுக்கொண்டோம். அவர் ஸ்டேஜில் எப்படி நின்று பேசணும், எப்படி காரியங்கள் என்ன, எப்படி மைக்கை எப்படி பிடிக்கணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். மியூசிக் எப்படி ப்ளே பண்ணணும், துதி ஆராதனை நேரத்தில் எப்படி ப்ளே பண்ணணும் மியூசிக்கு, மகிமையின் நேரத்தில் எப்படி ப்ளே பண்ணணும் மியூசிக், எல்லாவற்றையும் நாங்கள் கற்றிருக்கிறோம். விசுவாசத்திலே வாழும்போது அதில் வருகிற பிரச்சனைகளை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி ஓவர் கம் பண்ணி அதில் நின்று
அதை ஜெயமாய் மாற்றுகிறது என்பதை எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அநேக இடங்களில் அவர்களோடு கருத்தரங்களை ஏற்படுத்தி அதை அவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன். அந்த நாட்களிலே அவர்கள் போதகர் மத்தியிலே செய்கிற ஊழியங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். அவர் மீது இருக்கிற அந்த அப்போஸ்தல அபிஷேகத்தை அந்த நாட்களிலே உணர முடிந்தது. ஒரு காலகட்டத்தில் என் மனைவி மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அருமையான போதகர் ஜெபித்த ஜெபம் மீண்டுமாய் ஜீவனை கொண்டு வந்தது. அநேக சுகத்தை இந்த சபையிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். இவைகளெல்லாம் இந்த நாளிலே சாட்சியாக எங்கள் இருதயத்தில் இருக்கிறது, தேவ சமூகத்தில் இருக்கிறது. அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அருமையான போதகர் பிஷப் ஜேக்கப் அவர்கள் மூலமாய் நான் ஊழியத்திலே பயிற்றுவிக்கப்பட்டு 2015ஆம் ஆண்டு என்னை போதகராய் அபிஷேகம் செய்தார். இந்த நாளிலே தஞ்சை பட்டணத்திலே நாங்கள் ஒரு சபையை நிறுவி, கடைசி கால எழுப்புதல் ஊழியங்கள் என்ற சபையை நிறுவி அதற்கு போதகராய் இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த இடத்துல என்னை பயிற்றுவித்திருக்கிறார். இதே போல் என்னை போல் அநேகர் உலகம் முழுவதும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று அநேகர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இந்த இடத்துல உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த இடம் அநேக இடங்களில் ஊழியங்களை ஸ்தாபித்து இருக்கிறது. அதற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான போதகருக்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் போதகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் அநேக நாட்கள் அவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவர்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க வேண்டும். நல்ல சுகத்தோடு பலத்தோடு அவர் இருக்கும்படியாய் நாங்கள் தேவனை வேண்டுகிறோம். தேங்க்யூ. Thank you, Pastor, for this sharing us this wonderful testimony. சுஜா, நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ப்ரைஸ் தி லார்ட். முதலாவது RCWC சபை 35 ஆண்டுகள் முடிந்து 36வது ஆண்டுகளுக்குள்ளே அடிய வைக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். காங்கிரிகேஷன், பாஸ்டர் எல்லாத்தையும் நான் வாழ்த்துகிறேன். எனக்குன்னா நான் வந்து CSI பேக்ரவுண்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்த சபை இதுதான். ஃபர்ஸ்ட் நான் வந்தது இதுதான். ஸோ என்னை இங்கே தான் ஆண்டவர் என்னை உருவாக்குனார். மெயினாக சொல்லணும்னா பாஸ்டர் ஆண்டி. ஸோ நான் பாஸ்டர் ஆண்டி கூடயே இருந்தேன். ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. எப்படி ப்ரேயர் பண்ணணும், டங்ஸில் பேசணும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா டங்ஸில் பேசி அதை ஓவர் கம் பண்ணணும். அதே மாதிரி இவன் பிறந்தப்போ எனக்கு ரொம்ப அவங்க பக்கத்துலேயே தான் நான் உட்காந்துருப்பேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்பையும் சரி, இவன் பிறந்தப்பையும் சரி, ஆண்டி கூடயே தான் நான் உட்காந்துருப்பேன். ஸோ அப்போ ஆண்டி நிறைய சொல்லித் தருவாங்க. எல்லா விஷயத்துலையும் குக்கிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் ஆண்டி வந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்டரும் அப்படி தான். பாஸ்டர் ஆண்டினாலே நாங்கள் வந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். இவங்க சொன்ன மாதிரி நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ டெய்லி 6 o'clock ஆண்டி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. 10 to 15 days நான் யோசிப்பேன், ஐயோ எப்படி ஆண்டியை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் ஆண்டி வந்து கரெக்டாக ஷார்ப்பாக 6 o'clock ஆண்டியோட ஃபோன் எனக்கு வரும். ஃபோன் பண்ணி எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க. எவ்வளோ ஒரு அருமையான சாட்சி கேட்டிங்களா? இதுக்கு தான் நமக்கு ஒரு நல்ல சபை வேணும்னு சொல்கிறது. பிகாஸ் சர்ச் இஸ் அ ட்ரைனிங் கிரவுண்ட். இங்கே தான் நம்ம ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம வாலிப பிரயாத்தில் இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், we learn every spiritual activities in a church. அதுக்கு தான் நம்ம முக்கியமாக ஒரு நல்ல போதகர் நமக்கு வேணும், நல்ல சபை வேணும். It was awesome, Pastor Raja, for sharing this beautiful life that has transformed you into a God's servant. Really, thank you so much. அற்புதமான ஒரு சாட்சியை கேட்டோம். இவரை போல அநேக ஊழியர்கள், அநேக போதகர்கள் எழும்பி இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு. இப்போ என்னுடைய சர்ச்சில் எல்டரா இருக்கிற ஜாஷுவா ஜெயக்குமார் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவருடைய மனைவி எஸ்தர் வந்திருக்கிறார்கள். இவருக்கு ஒரே ஒரு மகள் உண்டு, கேத்தி தேவ கிருபை. ஜாஷுவா ஜெயக்குமார் அவர்களை கர்த்தர் அநேக இடங்களிலே உபயோகித்து வருகிறார். எல்லாரும் அவரை எவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர் என்று தான் அழைப்பார்கள். என்று சொன்னால் அந்த அளவிற்கு அபிஷேகத்தோடு அவர் ஊழியம் செய்கிறார். அவர் என்னுடைய ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டு பிறந்து வளர்ந்து அபிஷேகம் பண்ணப்பட்டு பல ஆண்டுகளாக இந்த சபையிலே ஒரு தூணாக அவர் இருக்கிறார். இஸ் a great support for me and for my ministry. பர்சனலாக என்னை அதிகமாக நேசிக்கிற ஒரு அன்புள்ள ஒரு ஆவிக்குரிய மகன். அவரும் அவருடைய மனைவியை சொல்லுகிற சாட்சிகளை கேட்கலாம். இப்பொழுது நம்ம மத்தியில் பிரதர் ஜோஷுவா குமாரும் அவரோட துணைவியார் சிஸ்டர் எஸ்தரும் வந்திருக்காங்க. RCWC எவ்வளோ ஆசீர்வாதமாய் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தது என்று அவர்கள் இப்போது நம்மளோட பகிர்வாள். ஏன்னா அவங்க நிறைய காலம், நீண்ட காலம் அவர்கள் நம்முடைய சபையின் அங்கத்தினராக இருந்திருக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ஹியர் what are the blessings they received from our church.
So welcome, Esther. Welcome, brother. So what are the blessings and how was RCWC a blessing to you, Esther? Praise the Lord. A revival church, the 35 years of church ministry கம்ப்ளீட் பண்ணி இந்த 36th இயர்க்குள்ளே என்ட்ரு பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் பியர்லி காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஐ கேன் see ஒன்லி த காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஹாப்பி சர்ச் ஆனிவர்சரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சர்ச். இந்த சர்ச் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை அநேக நன்மைகளை நான் பெற்றிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா என்னுடைய ஹெல்த் இஷ்யூவில் வந்து பாஸ்டரோட கண்டினியூஸ் ப்ரேயர் சப்போர்ட், பாஸ்டர் அம்மாவோட கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை நான் மறக்கவே முடியாது. காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் எனக்காக ப்ரே பண்ணாங்க, அதையும் மறக்க முடியாது. அதுக்காக ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் பீ டு காட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே 35 வருடங்கள் முடிந்து 36வது வருடத்துக்குள்ளார கடந்து போகிற அருமையான சபையை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபையை நினைக்கும் பொழுதெல்லாம் இது ஒரு விசுவாசி சபை அங்கத்தினர் என்ற உறவை காட்டிலும் இது ஒரு குடும்ப உறவுகளால் பிணைக்கப்பட்டது. எங்களுடைய குடும்பத்தை பொறுத்தமட்டை இந்த சபை ஒரு நீண்ட நெடிய உறவை கொண்டிருந்தது. என்னுடைய தகப்பன் காலத்திலிருந்து இந்த சபையோடு ஒரு ஐக்கியம் இருந்திருக்கிறது. என்னுடைய அப்பா லுத்தரன் சபையில் ஒரு பாஸ்டராக பணியாற்றின காலத்திலிருந்தே இந்த சபையோடு ஐக்கியமாய் இருந்திருக்கிறோம். அதனால்தான் சொல்கிறேன், என்னுடைய தகப்பன், நாங்கள், எங்களுக்கு பின் வருகிற எங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி இந்த சபை எங்களுடைய குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நாங்கள் குடும்பமாய் இந்த சபையோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 35 வருடங்களை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது 35 வருடங்களில் ஏறக்குறைய 33 வருடங்கள் இந்த சபையோடு நான் இணைந்திருக்கிறேன். இந்த சபையில் ஒரு சாதாரண விசுவாசியாய், ஒரு பார்வையாளனாய் கர்த்தர் இங்கு அழைத்து வந்தார். நான் வரும்பொழுது வெறுமையான ஒரு தனி மனிதனாய், எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியோடு இருந்த சூழ்நிலையிலே இந்த சபைக்குள்ளே கடந்து வந்தேன். அந்த நாட்கள் எல்லாம் மறக்க முடியாத நாட்கள். இந்த சபையில் அருமையான என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பிஷப் டாக்டர் கே ஜேக்கப் அவர்களால் நான் கண்டறியப்பட்டு நான் வளர்க்கப்பட்டேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. பெருமையாய் வந்த என்னை, எனக்குள்ளே புதைந்திருந்த அனைத்து விதமான தாளந்துகளையும் அவர் கண்டறிந்து ஆவிக்குரிய விதத்திலே, நீங்கள் பார்க்கிற இந்த சரீர மனிதனை காட்டிலும் எனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனிதனை கண்டறிந்து அந்த மனிதனை உருவாக்கினதில் 100% அவருக்கு பங்கிருக்கிறது. கர்த்தர் அவர் மூலமாய் என்னை அழகாய் உருவாக்கினார். ஆவிக்குரிய விதத்தில் நன்மைகளை நான் பெற்றிருக்கிறேன். இந்த சபைக்குள்ளே வந்த பிறகுதான் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நான் அதிகமாய் தெரிந்து கொண்டேன். ஒரு லுத்தரன் பின்னணியில் நான் வளர்ந்திருந்ததுனால ஆவிக்குரிய காரியங்களை நான் அதிகமாய் தெரிந்து கொண்டது. அந்நிய பாஷை என்றால் என்ன, ஆவியானவரை எனக்கு அறிமுகப்படுத்தினது இந்த சபை தான். இந்த சபையிலே பாஸ்டர் மூலமாக, அருமையான பாஸ்டர் அம்மா சுசி ஜேக்கப் அவர்கள் மூலமாக நாங்கள் அழகாய் வளர்க்கப்பட்டோம், போதிக்கப்பட்டோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் வரும்பொழுது கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை இந்த மெய்ப்பர் மூலமாக எங்களுக்கு கொடுத்தார். நான் திருமணத்துக்கு முன்பிலிருந்து இந்த சபைக்கு வந்து கொண்டிருந்தேன். இந்த சபையின் மூலமாய் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம். வேலை கிடைக்காத சூழ்நிலையில் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற கேள்விக்குறிய இருக்கும் பொழுது, வழி தடுமாறக்கூடிய சூழ்நிலையில் அருமையான மெய்ப்பருடைய ஆலோசனை மூலமாக கர்த்தர் அவர் மூலமாய் என்னை அழகாய் நிலைநிறுத்தினார். நல்ல ஒரு வேலையை கிடைக்க வாக்கு தத்தங்களை இந்த இடத்துல நான் பெற்றுக்கொண்டேன். என்ன வாக்கு தத்தங்களை இந்த சபை மூலமாய் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரோ அதன்படியே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். திருமணம் நடந்தது. எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகள் இந்த சபையில் தான் பிறந்தாள். அந்த மகள் பிறந்த நாளிலிருந்து இந்த சபையோட தொடர்பில் இருக்கிறோம். என்னுடைய சந்ததிக்கு கர்த்தர் எந்த விலக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார் என்ற காரியத்தை நான் சொல்ல வேண்டும். நாங்கள் சொல்லுகிற சாட்சிகளாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம்,
இந்த சபையின் மூலமாக, மெய்ப்பர் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு செய்தது. என்னுடைய மகள் இந்த இடத்துல பிறந்து வளர்ந்த ஒரு மகள். அவளுடைய ஆவிக்குரிய அனுபவம் இந்த இடத்துல தான் உருவானது. நாங்கள் அவளை ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லலை, அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லலை. அவங்க அழகாக பாஸ்டரால் வளர்க்கப்பட்டு ஒரு நாள் இது போன்ற ஒரு செமினாரில் கர்த்தர் அவளை அபிஷேகம் பண்ணினார். அவளே ஞானஸ்நானம் எடுத்தாள், ஆவிக்குரிய விதத்தில் வளர ஆரம்பித்தாள். அவளுடைய கல்லூரி படிப்பை முடித்தவுடனே அடுத்து என்ன செய்யலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவள் மனதில் வெளிநாடு சென்று ஒரு மேற்படிப்பு படிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையின்படி நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை. பாஸ்டரோடு அதிகமாக நான் இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். எங்களுக்கு அதிகமாக செபித்தார், ஆலோசனை சொன்னார். நாங்கள் எடுத்த முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அற்புதமான ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பாஸ்டர் மூலமாக செய்தியாய் வந்தது. பார்ன் டு ஃப்ளை, பறப்பதற்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். பாஸ்டர் இந்த சண்டே எந்த சண்டே என்ன வார்த்தை சொன்னாலும் அது மேலேருந்து வர வார்த்தை, நிச்சயமாக அது நடைபெறும். அவர் சொன்ன அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார அவளுக்கு ஸ்டூடெண்ட் விசா நியூசிலாந்து தேசத்திலிருந்து வந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவள் பறந்து சென்று படிக்க ஆரம்பித்து அதை முடித்து இந்த நாளிலே அங்கு பணியாற்றக்கூடிய சூழ்நிலையில் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை ஒரு அற்புதமான தெய்வன் பாருங்கள். இந்த சபை எவ்வளவு முக்கியமானது. பாஸ்டர் இந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே என் சபை என் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த சபை எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இப்பொழுது இந்த சபை எங்களுக்கு அடுத்த சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் மூலமாய் ஆவிக்குரிய விதத்தில் நாங்கள் உருவாக்கப்பட்டோம். உலக பிரகாரமாக சில காரியங்களை சொன்னேன். பொருளாதாரத்தில் கர்த்தர் எங்களை இந்த சபையில் கொண்டு வந்து நிறுத்தின பிறகு உயர்வுகளை பார்த்தோம். இந்த சபையில் ஒன்றுமே தெரியாமல் வந்த எங்களை ஆராதனை என்றால் என்ன என்று கற்றுக்கொண்டோம். ஆராதனையின் அபிஷேகத்தை மெய்ப்பர் மூலமாய் பெற்றுக்கொண்டோம். எத்தனை பயிற்சிகள், அருமையான வார்த்தைகள், வேத பாட வகுப்புகள். ஒன்றுமே தெரியாத சூழ்நிலையில் கர்த்தர் இந்த மெய்ப்பர் மூலமாய் எங்களுக்கு போதிக்க தொடங்கினார். ஆவிக்குரிய மனிதன் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தான். ஊழியத்திற்குரிய பயிற்சிகளை பெற்றுக்கொண்டோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகங்கள் வீணாய் போகாதபடி கர்த்தர் அழகாய் ஊழியத்தில் எங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். உலக பிரகாரமாக ஒரு புறம் வேலை செய்தாலும் இந்த மெய்ப்பர் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அநேக இடங்களுக்கு கொண்டு செல்ல ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார். அதன்படியே இந்த நாளிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய இந்த ஆவிக்குரிய தகப்பனையும் தாயையும் நினைக்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாக ஒரு நாளும் அவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. கர்த்தர் அவரை எங்கள் வைத்திருக்கிறார், எங்களுக்கென்று வைத்திருக்கிறார். என்னுடைய மனைவி சொன்னது போன்று எங்கள் வாழ்க்கையில் இந்த வியாதி என்ற புயல் வீசின நாட்களிலே இந்த சபை எங்களை பாதுகாத்து கொண்டது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு செல்லும் பொழுதெல்லாம் இந்த சபை தான் எங்களுக்காய் செபித்தது. அதனால் தான் சொல்கிறேன், இந்த சபை என் வாழ்க்கையில் மிக மிக முக்கிய பங்காற்றியது. என் வேலை காரியங்கள், என் பொருளாதார காரியங்கள், என்னுடைய மனைவியோட என்னுடைய சுகவீனங்கள், மருத்துவம் கைவிட்ட நிலையிலெல்லாம் சபை எங்களை பாதுகாத்து கொண்டது. மெய்ப்பர்களும் பாஸ்டமாவும் கண்ணீரோடு செபித்தார்கள். சபை மக்கள் எங்களுக்காக செபித்தார்கள். நாங்கள் தனியாக இருந்த உணர்வே இல்லை. இந்த சபையில் நாங்கள் நாட்டப்பட்டோம், வளர்ச்சி அடைந்தோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். இன்று அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். இந்த நாளிலே இந்த சபை எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மெய்ப்பர்கள் அவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். அநேக தியாகங்களை செய்து என்னை போன்ற ஊழியர்களை அவர் உருவாக்கியிருக்கிறார். அந்த தியாகத்திற்கு ஈடு இணை ஒன்றுமில்லை. 35 வருடங்கள் கடந்திருக்கிறது. இன்னும் பல வருடங்களை இந்த சபை கடந்து போக வேண்டும். இன்னும் பல உயரத்திற்கு போக வேண்டும். இன்னும் பல ஆசீர்வாதங்களை இந்த சபை சொந்தமாக்க வேண்டும். சபை மெய்ப்பருடைய மனதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சபையில் ஒரு அங்கத்தினராக இருப்பதே ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் உங்களை கர்த்தர் சும்மா விடமாட்டார். எங்களை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை உயர்த்தின தேவன் இந்த சபையின் மூலமாய் மெய்ப்பர் மூலமாய் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். 35 வருடங்கள் முடித்து புதிய வருடத்துக்குள்ளே போகிறீங்க. நாங்களும் என்னுடைய அருமையான மனைவியின் சார்பில், வெளி தேசத்தில் இருக்கிற என்னுடைய மகளின் சார்பில்
மிகுந்த நன்றியுள்ள இருதயத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த புதிய வருஷத்தில் இருப்பாராக. ஆரோக்கியம், சுகம், ஜீவன், பலன், வளர்ச்சி இந்த சபையிலே உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். அருமையான போதகருக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாவ், ரியலி பிரதர், அமேசிங். வார்த்தையே இல்லை. ஆண்டவர் இத்தனை ஆசீர்வாதங்களை உங்களோட வாழ்க்கையில் இந்த சபை மூலிமா கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி எஸ்தரோட ஹெல்த் இஷ்யூஸில் வரும்போது, பிகாஸ் நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இருந்திருக்கோம். ஸோ பிரதர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் இங்கே உண்மையாக நடந்தது. எல்லா விதத்துலேயும் தேவனுடைய ஆசீர்வாதம், அரவணைப்பு, ஹீலிங், எவ்ரிதிங் இஸ் பீன் பிளான்டட் ஹியர் இன் திஸ் சர்ச். அதனால தான் சொல்கிறோம், சபை ஒவ்வொருவருக்கும் தேவை. ஒவ்வொருவருக்கும் சபை வேணும். ஏன்னா சபை இருந்தால் தான் அங்கேருந்து நம்ம கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயம், பிரதர்ஸ் சொன்னபடி ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஆண்டவரோடு நெருங்கி பழகிற ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், நமக்கு ஒரு நல்ல ஷெப்பர்ட் வேணும், நல்ல ஒரு போதகர் வேணும். ஒரு போதகரின் கீழே நம்ம இருக்கும்போது குடும்பம் குடும்பமாய் ஆண்டவர் நம்ம ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். கேத்தி இன்னைக்கு ஒரு நல்ல குட் சிங்கர். ஷீ இஸ், ஈவன் தோ ஷீ இஸ் இன் அப்ராட், ஷீ ஹேஸ் ஆல் ஹர் ஹார்ட் டுவர்ட்ஸ் RCWC. Really, thank you so much, brother. Thank you so much, Sister Esther, for coming and taking your time to share what God has done in your life through this church. You're a great blessing to this church. Thank you so much. Thank you. Thank you. Praise the Lord. Thank you, Kumar. That was a wonderful witness. God bless you. Yes, sir. God bless you. இப்போதருடைய மகள் கேத்ரின் தேவ கிருபை, கேத்தி குமார் என்று ஷார்ட்டாக சொல்லுவோம் நம்ம. அவள் நியூசிலாந்தில் ஹையர் ஸ்டடீஸ்க்காக போனால் இப்பொழுது படித்து முடித்து விட்டார்கள், வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளும் இப்பொழுது உங்களை வாழ்த்த நம் மத்தியில் இருக்கிறாள். கேத்தி குமார்னா. ப்ரைஸ் லார்ட் சர்ச் ஃபேமிலி, இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சர்ச்சோட ரொம்ப ஸ்பெஷலான டே, நம்ம சர்ச்சோட ஆனிவர்சரி. கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸால் நம்ம ரொம்ப செலிப்ரேட் பண்ண முடியலனாலும் கர்த்தரோட நன்மைகளையும் எபினேசராக நம்மளை இவ்வளோ தூரம் நடத்தி வந்த கிருபைக்காகவும் நம்மளுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு. ஸோ இந்த சர்ச் என்னோட செகண்ட் ஹோம்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த சர்ச்சில் தான் நான் ரொம்ப செக்யூர்டாகவும், ரொம்ப லவ்டாகவும், ரொம்ப வெல்கம்டாகவும் நான் ஃபீல் பண்ண ஒரு இடம். என்னை ஆவிக்குரிய விஷயங்களில் மாத்திரம் இல்லை, உலக பிரகாரமான காரியங்களில், ஸ்கில்ஸாக இருக்கட்டும், டிசிப்ளினாக இருக்கட்டும், நிறைய காரியங்கள் என்னை ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்கி மோல்ட் பண்ண ஒரு இடம் வந்து இந்த சர்ச் தான். இன்றைக்கி நான் மறக்கக்கூடாத ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தா அங்கிள் தான். அப்பா நீங்கள் இல்லைன்னா இந்த சர்ச் கிடையாது, இந்த சர்ச் இல்லைன்னா நான் கிடையாது. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங் that you've done for this church, that you've done for me. I really appreciate all of your sacrifices, your love, your prayer and your caring words. Thank you so much. எல்லாத்துக்கும் மேலே நான் கர்த்தருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன், இந்த சர்ச்சுக்காகவும் பாஸ்டர் அங்கிளுக்காகவும். காட் பிளெஸ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. இந்த சர்ச்சுக்காகவும் பாஸ்டர் அங்கிளுக்காகவும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களோட டெய்லி லவ்வையும் கேரையும் அங்கிளுக்கு காட்ட மறந்துடாதீங்க. டேக் கேர் ஆஃப் அங்கிள் and you take care as well. Be safe and God bless you and happy anniversary church. I love you all. Thank you, Kathy, for your greetings and wishes. God bless you. Have a very good, wonderful future. இவர்கள் எல்லாரும் வெளியே போனாலும், வெளிநாட்டுக்கு போனாலும், வெளி ஊருக்கு போனாலும் சரி, எத்தனையோ பேர் டிரான்ஸ்ஃபர் நிமித்தமாக, இல்லை ஹையர் ஸ்டடீஸ் நிமித்தமாக, இல்லை திருமணத்தின் நிமித்தமாக வெவ்வேறு நாடுகளில், வெவ்வேறு ஊர்களில், இந்தியாவின் பல பாகங்களில், உலகத்தின் பல பாகங்களில் செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் பார்க்கிறேன், பேக் ஸ்லைட் ஆகவே இல்லை யாருமே. கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருக்கிறார்கள், கர்த்தருக்குள்ளே வேரூன்றி இருக்கிறார்கள். நான் அவர்களை பார்க்கும்போது சொல்லல, பாஸ்டர் 15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ப்ரீச்சிங் கொடுத்தீங்க, இன்னும் அப்படியே எவ்ரி வேர்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ரீச்சிங் பண்ணீங்க, அதுதான் நான் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறதுக்கு எனக்கு உதவி செய்கிறது. இப்படி பல சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன், பெருமைக்காக சொல்லவில்லை. கர்த்தர் ஒருவரை அபிஷேகித்து பிரித்தெடுத்து ஊழியத்திற்கு உபயோகப்படுத்துவார் என்று சொன்னார். அபிஷேகம் அவர்கள் மேலே இருக்கிறது. அவங்க தான் அனாயிண்டட் பாஸ்டர்ஸ், அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள். 4 பேர் கையை வைக்கிறதுனாலையோ 10 பேர் கையை வச்சு ஜெபிக்கிறதுனாலையோ பெரிய அபிஷேகங்கள் வருகிறது இல்லை. அது நம்ம ஒரு முறை இருக்கிறது. பாஸ்டராக கொண்டு வர்றதுக்கு ஒரு முறை இருக்கிறது. ஒரு ஆர்டினேஷன் சர்வீஸ் நடத்துகிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆர்டினேஷன் சர்வீஸ் இருக்கிறது. அது பரலோகத்திலிருந்து வருகிற அபிஷேகம், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மனுஷன் மீது வருகிறது. அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள்
நீங்கள் மதிக்க வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். அவர்களை நம்பி நீங்கள் அவர்களுக்கு கீழே உட்காரலாம். தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல போதகர்கள் உங்களுக்கு இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் கண்டுபிடியுங்கள். கர்த்தர் ஒரு நல்ல போதகரை உங்களுக்கு தருவாராக. RCWCயில் இத்தனை ஆண்டுகள் எனக்கு கீழே இருந்து நல்ல ஆடுகளாக எனக்கு தோள் கொடுத்து எல்லா விதத்தில் உதவி செய்த உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் தகப்பனே, இவ்வளவு நேரம் உடைய வார்த்தைகளை கேட்க நீர் செய்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பாஸ்டர்கள் ஏன் அவசியம் என்று ஒரு நல்ல செய்தியை நாங்கள் கேட்ட மாட்டோம். ஒரு நல்ல போதகனுக்கு கீழே இருக்கும் பொழுதுதான் அநேக சத்தியங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. நாங்கள் வளர்க்கப்படுகிறோம். அநேக ரகசியங்களை தெரிந்து கொள்கிறோம். எங்கள் அழைப்பை தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் அநேக சாட்சிகளின் மூலமாக அதை உறுதிப்படுத்தினீர். செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி நன்றி நன்றி. 35 ஆண்டுகள் எங்களோடு கூர்ந்து எங்களை எல்லாரையும் வழிநடத்தினீர். நன்றி. என்னையும் என்னுடைய குடும்பத்தை வழிநடத்தினீர். நன்றி. தொடர்ந்து இந்த 36ஆம் ஆண்டிலேயே எங்களை கர்த்தர் நீர் வழிநடத்துவீராக. புதிகனம் வல்லமை மகிமை புகழ் எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு உடைய கிருபை பிரசன்னம் தாங்கி இருக்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. God bless every one of you. பாஸ்டர் என்றால் யார், ஏன் அவர் அவசியம் என்ற இந்த செய்தியை நீங்கள் அனைவரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருடைய சந்தேகங்கள் தீர்ந்து போகட்டும். நல்ல பாஸ்டர்கள் கீழே அநேக மக்கள் சென்று இருக்கட்டும். அவைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வளரட்டும். So thank you for joining with us on Facebook and YouTube. God bless every one of you. See you next Sunday. Till then, bye bye from Jacob Revival Christian Worship Center, Trichy.